இன்னைக்கு அந்த திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் என்ற அந்த திட்டம் இன்றைக்கு சிதம்பரத்தில் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. சிதம்பரத்தில் இன்றைக்கி போய் முதல்வர் அவர்களே போய் திறந்து வைத்திருக்கிறார். இந்த திட்டம் ஒன்றும் புதிய திட்டம் அல்ல. 2021 இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. முதலில் இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இவர்கள் வைத்த பெயர் என்ன தெரியுமா? இதே போல் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. விரிவாக சொல்கிறேன். உங்கள் தொகுதியில் ஸ்டாலின். ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? இருக்கு சார். தபால் பெட்டியா சார்? இல்லை, தபால் பெட்டி தான் கரெக்டு. அதுக்கு முன்னாடி நமக்கு நாம திட்டம் சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பொட்டி வாங்கினாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே சார் இந்த மாதிரி நாங்கள் ஒரு போஸ்ட் பாக்ஸ் வைக்கிறோம், அது உள்ள உங்களோட குறைகள்லாம் இருந்தால் போடுங்க, இந்த சாவியை நானே வச்சுப்பேன், எடுத்து என்னன்னு செக் பண்ணுவேன், நானே என்னுடைய நேர்பார்வையில் அந்த நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அது எலெக்ஷனுக்கு முன்னாடியா? அது முடிஞ்ச உடனே உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் இதே மாதிரி நேரடியாக கொடுக்கலாம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு முதல்வரின் முகவரி, நான் சொல்கிறது இல்லாமல் இந்த ஆட்சியில் இப்போது கொண்டு வரக்கூடிய உங்களுடன் ஸ்டாலினுக்கு இவர்கள் கொடுத்த வேறு பெயர்கள். சிஎம் செல்லுக்கு கால் பண்ணலாம், கம்ப்ளைண்ட் அது தனி, அது ஒன்று தனி. அப்புறம் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், அதை கொஞ்ச நாள் கழிச்சு பேர் மாற்றினாங்க, ஏன்னா புது ஸ்கீம்னு தெரியணுன்ட்டு. அதற்கு பிறகுதான் இப்போது உங்களுடன் ஸ்டாலின். இந்த உங்கள் தொகுதியில் இந்த ஸ்டாலின் என்ற இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் போது இதற்கென்று ஷில்பா பிரபாகர் என்று ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை இதற்கென்று நியமித்தார்கள். இந்த அதிகாரி 22 ஜூன் 2021 அன்று விகடன் இதழுக்கு அளித்த பேட்டியை இப்போ கொஞ்சம் அதில் ஒரு போர்ஷனை படிக்கிறேன். இவங்க எவ்வளோ பெரிய உருட்டிக்கிட்டு இருக்காங்கன்றதை மக்கள் தெரிஞ்சுக்கணும். தேர்தல் பிரச்சாரத்தின் போது உங்கள் தொகுதியின் ஸ்டாலின் என்ற திட்டத்தை முன்னெடுத்து ஒவ்வொரு தொகுதியிலும் மக்களை சந்தித்து மனுக்களை பெற்றார் மு.க. ஸ்டாலின். திமுக ஆட்சிக்கு வந்தால் அந்த மனுக்கள் மீது 100 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக முதல் 5 கையெழுத்துகளில் ஒன்றாக இதற்கு கையெழுத்திட்டது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. அந்த துறைக்கு சிறப்பு அதிகாரியாக ஷில்பா பிரபாகர் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டார். மிகவும் பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்த ஷில்பா பிரபாகரை சந்தித்து நாம் கேள்விகளை முன்வைத்தோம். பேசக்கூட நேரம் இல்லையா, அதுக்கு நடுவில் ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்ன புதிய துறையை உருவாக்கும் போது பல்வேறு சிக்கல்கள் உருவாக்கும், என்னென்ன பணிகள் இருக்கின்றன என்பது பற்றி தீர்மானிக்கிறதுக்கே பல நாட்கள் ஆகும். 100 நாட்களுக்குள் பணியை முடியும். 100 நாள் தான், அதுக்கு மேலே எடுத்துக்க மாட்டாங்க. பணியை முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, எப்படி நீங்கள் இதை செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே தேர்தல் பிரச்சாரத்தின் போது அனைத்து தொகுதிகளிலும் பெற்ற 4.5 லட்சம் மனுக்களை ஆய்வு செய்து வருகிறோம். அதுதான் எங்களது முதல் டாஸ்க். மனுக்கள் அனைத்தையும் டிஜிட்டலாக பதிவு செய்கிறோம். தமிழ்நாடு மின் ஆளுமை கவர்னன்ஸ் ஏஜென்சியிடம் இது தொடர்பான சாஃப்ட்வேர் இருந்ததால் மனுக்களை துறை ரீதியாக பிரித்து உடனடியாக நடவடிக்கையை தொடங்க முடிகிறது. என்னென்ன உருட்டிருக்காங்க பாருங்கள். ஆரம்பத்தில் 2021 ஜூனில் இது அவுட் சோர்ஸ் ஏஜென்சி மூலமாகத்தான் மனுக்கள் எங்கள் போர்ட்டலில் பதிவு செய்யப்படுகின்றன. ஒரு மனு பதிவு செய்யப்பட்டதும் ரியல் டைமில் அது மாவட்டங்களிலும் டிஸ்பிளே ஆகும். அன்னைக்கு படம் காட்ட ஆரம்பித்தது, இன்னைக்கு வரைக்கும் நிறுத்தலை. ஆகையால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இந்த மனுக்கள் மீதான கள விசாரணையை தொடங்கி நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கின்றனர். இந்த துறைகள்லாம் எப்படி வேலை செய்துன்றதை நாங்கள் இங்கிருந்து கண்காணிப்போம். ஆகவே இதை ஒரு டீம் ஒர்க்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு மனுக்களை ஒரு போர்ட்டலில் பதிவு செய்ததுமே உங்கள் மனு பதிவு செய்யப்பட்டது என்ற மனுதாரருக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அவரது தொலைபேசி எண்ணுக்கு போய்விடும். அந்த எந்த மனு எந்த ஸ்டேட்டஸில் இருக்கின்றதோ அந்த மனுதாரரை அந்த ட்ராக் பண்ணி பார்த்து கொள்ள முடியும். மனுதாரர்கள் மொபைல் நம்பர் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க என்று கேட்கறதுக்கு, மொபைல் நம்பர் இல்லைன்னா என்ன அட்ரஸ் இருக்குல்ல, அட்ரஸை கண்டுபிடிச்சி நாங்கள் நேரடியாக வீட்டுக்கே போய் உங்கள் மனு மீது என்ன நடவடிக்கை என்று சொல்லுவோன்னு ஜூன் 2021 உருட்டியிருக்காங்க. என்ன இதே போல் இந்த படம் காட்டும் வேலையை தான் இப்போது செய்திருக்கிறார்கள். அவங்க அந்த டீமு கூட இப்போ கொரோனா பீரியடில் அதனால் எல்லாம் மாஸ்க் போட்டு டீமு கூட வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். 100 நாட்களில் 30 நாட்கள் முடிந்து விட்டது. இதுவரை எத்தனை சதவிகிதம் பணிகள் முடிவடைந்திருக்கின்றன கேட்குறதுக்கு 30,000 மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து முடிக்கப்பட்டு விட்டது. மீதி இருக்கிறத ஒரு சில மாதங்களில் நாங்கள் முடிவெடுத்து விடுவோம் அப்படின்ட்டு இந்த அதிகாரி அப்போ சொல்லியிருக்கிறாங்க. அதே தான் இதுவும். இதோட தொடர்ச்சியாகத்தான் இது தனியாக சொல்கிறேன் இதை. ஸோ இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம், இந்த ஒரு காமெடி படத்தில் நடிகர் இளவரசு விதவிதமாக வேஷம் போட்டுட்டு வருவா தெரியுமா, மறு வச்சுக்கிட்டு, என்ன படம் பாது, கலகலப்பு. அந்த கலகலப்பில் ஒரு வேலை இதே தான். உங்களுடன் ஸ்டாலின், உங்கள் தொகுதியில் முதல்வர், உங்கள் தொகுதியில் ஸ்டாலின்,
முதல்வரின் முகவரி, சரி இதெல்லாம் வச்சுருக்கீங்களே, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைன்னு ஒரு துறையை உருவாக்கி, எதுக்கு அது சிறப்பு திட்ட செயலாக்கம்னா, முதல்வர் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த திட்டங்களையெல்லாம் செயல்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த சிறப்பு திட்ட செயலாக்கம். துணை முதல்வர் தான் அதற்கு அமைச்சர். ஏன் துணை முதல்வர் அதுக்கு கொடுக்குறாங்கன்னா, எல்லா துறைகளும் அதுக்கு கீழே வரும். தேர்தல் கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பான ஒரு துறை அது என்பதால், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை எந்த துறையிலிருந்து வேண்டுமானாலும் விவரங்களை கேட்கலாம். ஊர வளர்ச்சித்துறை, ஏப்பா இந்த ஸ்கீம் என்னாச்சு என்று கேட்கலாம். வேறு ஒரு துறையிலிருந்து, இப்போ சமூக நலத்துறையில் ஹாஸ்டல்லாம் கட்டிட்டீங்களா, இது என்னாச்சு அது என்னாச்சு என்று கேட்கலாம். இது போல் அந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைன்னு ஒரு துறை இருக்குது. அந்த துறை தான் எல்லா துறையும் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு இருக்குது. அது எதுக்கு? வாயிலேயே உருட்டுவது எப்படி என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் வார்த்தைகளில் வாயில் வடை சுடுவதைத்தான் இவர்கள் 4.5 ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். வந்த உடனே ஆரம்பித்தாங்க, ஞாபகம் இருக்கா? மத்திய அரசு என்று சொல்ல மாட்டோம், ஒன்றிய அரசு. இப்போ என்ன நீங்கள் சொன்ன உடனே மத்திய அரசுக்கு பவர் போயிடுச்சா? இல்லை மத்திய அரசு அதோட அதிகாரம் குறைந்து விட்டதா? அப்போ உருட்ட ஆரம்பிச்சாங்களா? அதுதான் இது. உங்கள் தொகுதியில் முதல்வர், உங்கள் தொகுதியில் ஸ்டாலின், வீடு தேடி முதல்வர், இப்போ உங்களுடன் ஸ்டாலின். இன்றைக்கி செய்தித்தாள்களெல்லாம் முதல் பக்கத்தில் எல்லா இதுலேயும் வண்ண விளம்பரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இது நீங்கள் தேர்தலுக்காக செய்கிறீங்கன்றது அப்பட்டமாக தெரியுது. அரசு எவ்வளவு மோசமான கடன் சுமையில் இருக்கிறது என்பதை அனைவரும் பேசி கொண்டிருக்கிறார்கள், நாமும் பேசி கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த சிறப்பு திட்ட செயலாக்கம்னா ஒரு மகனுக்கு இதை கொடுத்து எல்லா துறைகளுக்கும் எல்லா துறைகளையும் கிட்டத்தட்ட சூப்பர்வைஸ் பண்ணணுன்றதுக்காக தான் பிள்ளைகிட்ட அதை கொடுத்தாரு சிறப்பு திட்ட செயலாக்கம்னு. அந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்தில் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு அதிகாரிகள் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டாரு. அவர் வேலை செய்யலை, அது வேறு விஷயம். ஆனால் இப்போது மக்கள் வரிப்பணத்தில் விளம்பரம் செய்வதற்காகவே தேர்தல் பிரச்சாரம், இன்னும் பச்சையாக சொல்ல போனோன்னா, இப்போது இந்த உங்களோட ஸ்டாலின் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வீடு தேடி முதல்வர்னு ஏகப்பட்ட உருட்டுகளை உருட்டி இருக்கிறார்கள். அந்த கலகலப்பு படத்தில் வரும்ல அந்த இளவரசி, போக்கிரி படத்துல வடிவேல் விதவிதமான கெட்டப்ல வருவாரு, கொண்டைய மறக்கலையே அப்படின்னு சொல்லுவார். கிட்டத்தட்ட தான் அதே தான். இப்போது நீங்கள் எப்படியா கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேட்பாரு. அது மாதிரி இப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க இதெல்லாம்? இது என்னமா அது கூகுளில் இருக்குது. இந்த ஷில்பா பிரபாகரோட பேட்டியை சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு இது ஞாபகம் இருக்குது. இந்த பெட்டியில் எல்லாத்தையும் போடுங்கன்ட்டு புதெல்லாம் மனுக்களை வாங்கிட்டு, அதுவும் அது ஆக்சுவலி ஒரு நல்ல கேம்பெயின். ஏன் நல்ல கேம்பெயின்னா, முதல்வராக எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவரான என்னை நம்பித்தான் மக்கள் மனுக்கள் கொடுக்கிறார்கள்னு அது ஒரு கேம்பெயினாகவே பண்ணி தான் ஊருக்கு இந்த பொட்டி போட்டு எல்லாத்தையும் வாங்கினாங்க. வாங்கிட்டு 4.5 லட்சம் மனுவுக்கு ஒரு அதிகாரிகளை போட்டு ஒரு டீம் எல்லாம் போட்டு இதையெல்லாம் செய்து விட்டு இன்றைக்கி திருப்பி அதே உருட்டி இன்றைக்கி செய்தித்தாள்களில் அரசு செலவில் நீங்கள் இன்றைக்கி பணம் போடுறீங்களே, இது எவ்வளோ பெரிய விளம்பரம் போடுறீங்களே, எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இது என்ன உங்கள் அப்பா வீட்டு காசா? அது நான் கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் 4 IAS அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க சார். ககன்தீப் சிங் பேடி, அமுதா, ராதாகிருஷ்ணன் மற்றும் தீரஜ்குமார் ஆகியோரை போட்டிருக்காங்க. இப்போது இதிலிருந்து இந்த 4 அதிகாரிகளும் திராவிட முன்னேற்ற கழக அதிகாரிகள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியது தான். ஏன்னா இருக்கிறதுல இவங்களை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காருல்ல. இது ஒரு புறம் இருக்கட்டும். எல்லா அரசு துறைகளிலும் தமிழக அரசிலும் சரி, செய்தி விளம்பரத்துறை என்று ஒரு துறையே இருக்கிறது. அது ஒரு IAS அதிகாரி தலைமையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போலாம் போடுறதில்ல, இந்த சினிமா தேட்டரில் போடுவாங்க தெரியுமா, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழக அரசு விளம்பரங்கள்னு சொல்லிட்டு போடுவாங்க. இது மாதிரி அரசோட பப்ளிசிட்டியை பண்ணுறது தான் செய்தி விளம்பரத்துறையோட வேலை. அவர்கள் தான் செய்தி குறிப்புகளை வெளியிடுவார்கள். ஒவ்வொரு துறைக்கென்று தனியாக PRO, மக்கள் தொடர்பு அதிகாரி என்று ஒவ்வொரு துறைக்கென்றும் PROக்கள் தலைமைச் செயலகத்திலே இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு PROக்கள் இருக்கிறார்கள். அவர்களது வேலை மக்களுடைய அரசுடைய பணியை மக்களுக்கு எடுத்து சொல்வது. அப்படி இருக்கையில் இந்த அதிகாரிகள் எல்லாம் சீனியர் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ரேங்க்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ். இவர்களை ஏன் மக்கள் தொடர்பு அதிகாரிகள் என்று இவர்களை இப்போ நியமிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க. மக்களுக்கு திமுக அரசு என்னென்னலாம் பண்ணுச்சோ இந்த விஷயங்களை எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறதுக்காக போட்டிருக்காங்க. அப்படி போட்டிருக்காங்க சொல்லிட்டு கூடுதலாக ஒன்று சொன்னார், கவனிச்சிங்களா? உண்மையை சொல்லுங்க, போய் சொன்னீங்கன்னா அடுத்தாச்சு நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிருக்காரு. சரி, ஏன் இந்த 4 அதிகாரியை தேர்ந்தெடுத்தாங்க சொல்லுங்க. நீங்க சொன்னீங்களா அவங்க திமுகவுக்கு சார்பான அதிகாரிகள். ஒன்று. இன்னொன்று, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும்ல. திமுக அதிகாரின்றதுனால தான் இவங்களை போடுறாங்க, ஆளுங்களை கூப்பிடியா, உடன்பிறப்பை கூப்பிடியான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போட்டாங்க. ஏன் என்ன பலனை கிடைக்கும்ட்டு இவங்க எதிர்பார்த்து இதை செய்கிறாங்க. நிறைய பேர் படித்த அதிகாரிகள் நல்லவர்கள், மற்றவர்கள் வேணால் தப்பு சொல்லுவாங்க. அரசியல்வாதிகள் தவறு செய்வார்கள், பொய் சொல்லுவார்கள். அதிகாரிகள் தவறே செய்ய மாட்டார்கள்ன்ற ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்குல்ல. அதுவும் இந்த அமுதா, ககன்தீப் சிங் பேடி,
ராதாகிருஷ்ணன்லாம் ப்ரெஸ்ஸிலே குடும்பம் நடத்துறவர். என்ன தீரஜ்குமார் அதிகமாக வரமாட்டார், பட் இருந்தாலும் அவருக்கு உள்துறை கொடுத்துருக்காங்க. இந்த துறையை பற்றி அவர் என்னத்தை பேச போகிறாரோ தெரியல. ஸோ இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு நற்பெயர் இருக்கிறது அல்லவா, அதையும் அறுவடை செய்ய வேண்டும். ஆர்எஸ் பாரதி வந்து எங்கள் ஆட்சி நல்லா ஆச்சுன்னு சொன்னால் யோ ஓடி போயிரு அப்படின்றாங்க, கல்லை விட்டு எறிகிறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க இந்த அதிகாரிகளாக போய் ஓட்டு கேட்க போகிறாங்க, ஸோ அவங்களே பயன்படுத்துவாங்க. சொல்லிட்டே இருந்தல்ல, அதிகாரியாக ஓட்டு கேட்க போகிறான், அதிகாரியை ஓட்டு கேட்க வச்சான் பார்த்தியா, அதான் திராவிட மாடல் முதல்வர் என்று இதை செய்து விட்டார்கள். இது ஒன்று. இன்னொன்று, இந்த அரசு தொடங்கியதிலிருந்து பார்த்தீர்கள் என்றால் இவருக்கு ஆட்சி நடத்த தெரியாது. எதுவாக இருந்தாலும் ஒரு கமிட்டி போடுறது, ஒரு குழு ஒன்று போடுறது கவனிச்சிருக்கீங்களா? ஆரம்பத்தில் இந்த பொருளாதார வல்லுநர் குழுவில் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் எதற்கெடுத்தாலும் ஒரு குழுவை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதோட நீட்சி தான் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழு. ஸோ ஒரு சில குறைகள்லாம் இருக்குது ஆட்சியில் என்று இப்போ அது அதிகாரிகள் போய் சொன்னோன்னா என்ன பண்ணுறதுன்னு சொன்னால், சார் ஒரு கமிட்டி போட்டுக்கலாம் சார். எப்படி இந்த டிஎம்கே ஆஃபீஸர் இருக்காங்க 4 பேர், போடுங்க சார் ஒரு கமிட்டி. ஓகே ரைட். உடனே இவருக்கு முதல்ல அப்போ சரியாயிடும். ஆஃபீஸரை போட்டோன்னா அதுக்கப்புறம் என்ன, 4 வருஷமாக அது ஆஃபீஸரால் தானே அது கவர்மெண்ட்டே நடக்குது. அப்போ ஆஃபீஸர் போய் மக்களை சந்திச்சாங்கன்னா கிட்டத்தட்ட 200 இல்லை 230 தொகுதியில் நாம் ஜெயிக்க போகிறோம் என்று முதல்வரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஐடியா வரதை சொல்லியிருப்பான். தினேஷை சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கோம், தினேஷ் சார் நம்ம ஆஃபீஸர் என்று. ஸோ இந்த அதிகாரிகளை போட்டால் இதன் மூலமாக வாக்குகள் வரும் என்று முதல்வர் நம்புகிறார். கட்சிக்காரனை நம்பலை, அதிகாரியை நம்புகிறாருன்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். சார், நேற்று திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் திரு சீமான் அவர்களும் ஒன்று சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு நீங்கள் மக்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க, இவ்வளோ நாள் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க சார். இது நியாயமான கேள்விதான். இந்த கேள்விக்கு முதல்வர் பதில் சொல்லித்தான் தீர வேண்டும். ஃபஸ்ட்டு வெட்கப்பட வேண்டும். ஓகேங்களா? ஒரு அரசு விளம்பரம் செய்யக்கூடாது. எதுவுமே செய்யாத அரசு தான் விளம்பரங்கள் மூலமாக நாங்கள் எல்லாவற்றையும் செய்து விட்டோம் என்று விளம்பரம் செய்யும். மோடி அரசு அதற்கு ஒரு உதாரணம். எதுவுமே செய்ய மாட்டார்கள். எதை வேணாலும் எடுத்து பாருங்கள். ஏஷியன் கேம்ஸில் மெடல் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, பக்கத்தில் மோடி படம் இருக்கும். சார், அவங்கள கூட நம்ம அப்படி சொல்ல முடியாது சார். என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லை, கேஸ் இல்லை, அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க சார் நார்த் இந்தியாவில். அங்கே அது எப்படி ஒரு விளம்பர மாடல் அரசோ அதே மாதிரி திராவிட மாடல் அரசும் ஒரு விளம்பர மாடல் அரசு. இப்போது உங்களுடன் ஸ்டாலின் நான் இப்போ எடுத்து ஜூன் 2021 இந்த மக்கள் முதல்வர் வீடு தேடி முதல்வர் என்ற இந்த ஸ்கீமெல்லாம் சொல்லி அதுக்குன்னு ஸ்பெஷல் ஆஃபீஸரெல்லாம் போட்டு 4.5 லட்சம் மனுக்களை நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டோன்றதுக்கு இந்த திட்டத்தை எல்லாம் விவரித்தாங்க. அப்போது உங்கள் டாக்டர் தமிழிசை அவர்கள் கேட்பது போல, உங்களுடன் ஸ்டாலின் என்றால் இவ்வளவு நாள் நீங்கள் யாருடன் இருந்தீர்கள் இல்லையா? உங்கள் குடும்பத்தோடு இருந்தீங்களா? அப்போ மக்களுடன் வந்து முதல் முறையாக தேர்தல் வரும்போது தான் நீங்கள் மக்களுடன் வர வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு வந்திருக்கிறது. இப்போவும் தேர்தல் வரலன்னா குடும்பத்தோடு இருப்பீங்க. இல்லை, இதை முதல்வர் அவர்கள் தான் கேட்டிருக்கணும். ஒரு அதிகாரிகள் இப்படியான ஒரு ஐடியாவை பிச் பண்ணுறாங்கன்னா, ஏங்க இவ்வளோ நாள் நம்ம மக்களுடன் தாங்க இருந்தோம், என்னங்க இன்னைக்கு இப்படி எடுத்துகிட்டு வரீங்க, ஸோ நம்ம இவ்வளோ நாள் செஞ்சிருப்போம்ல நன்மைகள், அதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்கள், அப்படி போகலாம். எதுக்கு உங்களுடைய ஸ்டாலின் வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு முதலமைச்சர் அவர்கள் தானே கேட்டிருக்கணும். இந்த அறிவுலாம் இருந்துச்சுன்னா அவர் நல்லாட்சி பண்ணியிருக்க மாட்டாரா? எதுக்கு ஆஃபீஸர் ஆட்சி பண்ண விட்டு வேடிக்கை பார்த்துனுக்கிறாரு? இந்த அறிவுலாம் இருந்துச்சுன்னா, யோ நான் சொல்கிறத செய், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் நீ இருக்க, நீ கொடுக்க சொல்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நான் இல்லை அப்படின்னு அவர் எடுத்த உடனே சொல்லியிருக்கணும். கட்சி செய்ய வேண்டிய வேலை யாராவது அதிகாரிகிட்ட கொடுப்பானம்மா? அதிகாரிகள் முகமே தெரியக்கூடாது. புரிஞ்சுக்குங்க. சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிற அதிகாரிங்க அவங்க. கரெக்டா? கரெக்ட். புரியுதா உங்களுக்கு? புரியுது. அமுதாவுக்கு ஃபஸ்ட்டு பப்ளிசிட்டி கிடைக்கலாமா? கிடைப்பதற்கு இந்த அரசு அனுமதிக்கலாமா? ஒரு அரசியல்வாதி அனுமதிக்கலாமா? சொல்லுங்கள். அமுதாவும் ககன்தீப் சிங் பேடியும் ராதாகிருஷ்ணனும் பப்ளிக் மீடியாவில் வந்து அவர்களுக்கு மீடியா ஸ்பேஸ் கிடைக்கிறத ஒரு அரசியல்வாதி அனுமதிக்கலாமா? அனுமதிக்கக்கூடாது. இந்த மக்கள் தொடர்பு வேலையை உன் மகன்கிட்ட கூடன்றேன். பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த நலத்திட்டங்களை அரசோட சாதனைகளை உதயநிதி எடுத்து சொல்வார்னு சொல்லுங்கள். உதயநிதி மேலும் வெளிச்சம் விழட்டும். அப்போ தானே நல்லாயிருக்கும். அது உதயநிதிக்கும் பலனா? கரெக்டு சார். சிறப்பு திட்ட செயலாக்கத்தோட அமைச்சர் தானே அவர். ஸ்ட்ராட்டஜி டீம் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து முன்னிறுத்தி நின்னீங்கன்னா வாக்கு. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன்ப்பா. ஸ்ட்ராட்டஜி டீமு 100 சொல்லுவான்ப்பா, நீ தான்ப்பா முடிவெடுக்கணும். சரி, ஸ்ட்ராட்டஜி டீமு உதயநிதி அது நல்ல ஸ்ட்ராட்டஜின்ட்டு நான் வாதத்துக்காக ஏற்றுக்கிறேன். அதிகாரி நிப்பாட்டலாமா? ஆராசவ நிப்பாட்டு பேச மாட்டாரம்மா? உங்களுக்கு கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி நிப்பாட்டுங்க. அந்த உங்களோட புகழ் கட்சிக்கு போகணும். புரியுதா? தேர்தலுக்காக தான் இப்போ இதை பண்ணுறீங்க. கரெக்டாக? ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. தேர்தலுக்காக பண்ணும்போது அதோட பலனு கட்சிக்கு போகணுமா, கட்சிக்காரனுக்கு போகணுமா, ஐஏஎஸ் அதிகாரிக்கு போகணுமா? கட்சிக்காரங்களுக்கு. இந்த அடிப்படை அறிவு வேணாமா ஒரு அரசியல்வாதிக்கு? யோ கஷ்டப்பட்டு ஓட்டு வாங்கி ரோடாக அலைஞ்சு ஓட்டு வாங்கினா வந்துருக்கீங்கன்னா நீ போய் பேட்டி கொடுக்க போயா?
ஒரு மீண்டும் இந்த உதாரணம் நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான். நம்ம சைக்கிள் சைலேந்திர பாபு சிறைத்துறையின் கூடுதல் டிஜிபியாக இருக்கிறார். அண்ணன் சி.வி. சண்முகம் சிறைத்துறை அமைச்சர். ஜெயலலிதா இருந்தாங்களா இல்லையான்றது தெரில. இந்த அண்ணா பிறந்த நாள் என்று ஆயுள் தண்டனை கைதிகளை சீக்கிரமாக 14 வருஷம் முடிச்சவங்கள விடுதலை பண்ணுவாங்கல்ல. சைலேந்திர பாபு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த ஆண்டு நாங்கள் இத்தனை கைதியை விடுதலை பண்ணுறோன்னு சொல்லிட்டார். டிவி பார்த்துருக்குற சண்முகம் அவனை வர சொல்லு கூப்பிட்டு திட்டிட்டு மறுநாள் சைலேந்திர பாபு தீயணைப்புத்துறை இயக்குனர் ஜெயிலில் இருந்தால் தானே இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை விடும் போ. இப்படி தான் இருக்கணும் ஒரு அரசியல்வாதி, புரியுதா? இந்த நற்காரியங்களுக்கான விளம்பரத்தையும் பயனையும் நான் எடுத்துக்கொள்வேன். நான் தான் மக்களை சந்தித்து ஓட்டு கேட்கணும். உலகத்தில் யாராவது போய் ஐஏஎஸ் அதிகாரி கூப்பிட்டு நீ இந்த பெருமையெல்லாம் எடுத்துக்கன்னு யாராவது சொல்லுவாங்களாம்மா? இன்னொன்று, ஒரு பாமரனாக அதை பார்ப்பவன் இவர் சொல்லி தான் இந்த ஸ்கீம்லாம் இந்த கவர்மெண்ட்டில் நடக்குது போல இருக்குன்னு ஒரு பாமரன் நினைப்பானா நினைக்க மாட்டேன். இன்னொன்று, ஏற்கனவே இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த 4மே பப்ளிசிட்டி பைத்தியம் 3 அதில் பப்ளிசிட்டி பைத்திய அதிகாரிகள் இருந்தனால தான் இவங்களுக்கு சமூக வலைத்தளத்தில் அதிரடி அமுதான்லாம் நீங்கள் தேட்டிங்களே கூகுளில் அதிரடி அமுதான் அடிச்சு பாருங்க வரும். அப்படியே இப்படிலாம் இருக்கிறதுனால தான் நீங்கள் இவர்களை முன்னிறுத்துகிறீர்கள், சரியா? அப்போ மேலும் அவர்கள் புகழை அடைந்து கொண்டு அந்த புகழை அப்படியே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கல்லவா எடுத்து செல்வார்கள். உங்கள் கட்சிக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பாமரை இந்த அதிகாரி இருக்கிறதுனால தான்ப்பா ஓரளவுக்கு அது நல்லா நடக்குது, திமுக காரன் செய்ய மாட்டான்ப்பா நினைக்க மாட்டார்களா? அதுக்கு நீங்கள் அனுமதிக்கலாமா? இடம் கொடுக்கலாமா ஆஃபீஸருக்கு? உள்துறை குறித்த விவகாரங்களை மக்களிடம் எடுத்து சொல்வதற்கு உள்துறை செயலாளர் தீரஜ்குமார்னு ஒன்று நியமிச்சிருக்கீங்க. நீ தான் ஒரு ஐஸ்கிரீம் அதிகாரி வாரம் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணின்னு இருக்காரு. அப்புறம் எதுக்கு தனியாக உள்துறை செயலாளர்? என்ன பண்ணுறதுன்னு எப்படி ஆட்சி நடத்துறதுன்னு தெரியலங்க. ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, ஸ்டாலினுக்கு தெரியலன்னு. எப்படி ஆட்சி நடத்துறதுன்னு தெரியல. அதனால டெய்லியும் இந்த ட்ரையல் அண்ட் எரர்னு சொல்லுவாங்களே, அந்த சைக்கிள் ஓட்டு கற்றுருக்கியா, கீழே ஒன்று முட்டி உடஞ்சிருக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக தானே கற்றுக்கினேன், அது மாதிரி இப்படி பண்ணி பார்ப்போம். இதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. ஓ சரியாக வரலையா விட்டுருன்ட்டு கூடுதலாக சொல்கிறேன். சைக்கிள் ஓட்டி நம்ம கீழே விடுறோம்னா நம்மளை மட்டும் தான் பாதிக்கும். தப்பாக ஆட்சி பண்ணால் பாதிக்கப்பட போகிறது மக்கள் இல்லை சார், மக்கள் தான். அதனால தான் மொத்தமாக சேர்த்து 26 இதற்கான விடையை கொடுக்க போகிறாங்க. இதே மாதிரி ஒரு விஷயம், அந்த பரீட்சார்த்த முறை. நீங்கள் 2 பேர் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் என்ன பாவடிவிலையாக இருந்துச்சு? வகுப்பறை இல்லை சார். எந்த பெஞ்சில் உட்காருவேன்? பின்னாடி சார். பின்னாடி. பின்ன விளங்காமையாக போயிட்ட? இல்லை சார், நல்லா தான் சார் இருக்கு. நல்லா தானே இருக்கா? கடைசி பெஞ்சில் இருக்கவங்க விளங்காம போயிடுவாங்களா? சரி, பாவடிவில் இருந்தால் கடைசி பெஞ்சே இல்லையா? இது ஏதோ சினிமாவில் வந்துச்சு போல இருக்குது. மலையாள சினிமா வந்துச்சு, ரைட்டா? சினிமாவில் ஏதோ டிசைனாக இருக்கணுன்றதுக்காக எடுப்பான். அந்த நேற்று சென்னை பிரசிடென்சி மகளிர் பள்ளி என்று நினைவு, அதில் பாவடிவில் மாற்றி அந்த ஃபோட்டோவை போட்டிருந்தாங்க. அந்த ஃபஸ்ட்டு இங்கே முன்னாடி இப்போ இந்த கரும்பலகைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இப்படி திரும்பி பார்த்துட்டு இருக்கு ஃபோட்டோ பார்த்தீங்களா? இப்படி நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 2 மணி நேரம் நீங்கள் இப்படி சினிமா பாருங்கள். நான் இப்படி உட்காந்து 2 மணி நேரம் பார்க்குறதே எனக்கு வலிக்கு சார். அவ்வளோதான், சிம்பிளாக சொன்னியா? பிள்ளைங்க எப்படி பார்க்கும்? அறிவு வேண்டாமா? இப்படி அறிவில்லாத ஒருவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தால் அவருக்கு கீழ் இருக்கும் பள்ளிகள் எப்படி இயங்கும்? இதை அனௌன்ஸ் பண்ணுறது, புரியுதா? ஒன்றும் இல்லை, நீங்கள் இதையும் எக்ஸாமின் பண்ணலாம். இதை 4-5 கல்வியாளர்கள் இவங்ககிட்டலாம் போய் கேட்டானே, தம்பி என்னப்பா எப்படிப்பா திரும்பி பார்க்கும் குழந்தைங்கன்னு எடுத்தோடனே சொல்லிடுவாங்க இல்லையா? இது காமன் சென்ஸ், இதுக்கு நீங்கள் பெருசாக படிக்க வேண்டியதில்லை. ஆனால் சினிமா பார்த்துட்டு போடுங்க சார், போடுங்க சார், நீங்கள் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஊரே துப்புணும். யோ அறிவு இருக்கா உங்களுக்கு? எப்படியா குழந்தைங்களுக்கு கழுத்து வலிக்காது, அறிவு இருக்கா அப்படி திட்டணும். சரி சரி வாபஸ் வாங்க. ஒரு நல்ல முதல்வராக இருந்தால் அன்பில் மகேஷை கூப்பிட்டு மண்டை மேலே போட்டிருப்பாரா? உன்னை இதுக்கு தான் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு போட்டதா? இப்படி பண்ணலாமா? இதெல்லாம் ஆட்சிக்கு அவப்பெயரா இல்லையா? இப்படி ஆட்சி நடத்த தெரியாததாம்மா ஐஏஎஸ் அதிகாரிகளை போய் நீங்கள் மக்களை சந்தித்து இந்த அரசின் திராவிட மாடல் அரசின் பெருமைகளை எடுத்து சொல்லுங்கள் என்று போட்டிருக்கிறார்கள்.